ஆசை சீரியல்ல டுடே எபிசோடில் நம்ம முத்து இருந்துட்டு டைனிங் டேபிளை எடுத்துகிட்டு வந்து கோர்ட்டில் எப்படி இருக்கமோ அதே மாதிரி குண்டு வைக்கிறாங்க. அடுத்ததாக மனோஜை வந்து நிற்க சொல்கிறாங்க. ரோகிணி இருந்துட்டு அவர் எதுக்காக அங்கே போய் நிற்கணும், இதில் ஒரு ஃப்ராடுங்களில் 2 குற்றவாளிங்க இருக்காங்க, ஜட்ஜி யாருன்னா அம்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு இந்த நாடகம்லாம் பண்ணிகிட்ருக்க, ஏதோ ஒரு கோர்ட்டு சீனை பார்த்துட்டு வந்து இங்கே அதே மாதிரி நடக்கணும்னு எதிர்பார்க்குற போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, டேய் நான் வேற மாதிரி பேசிடுவேன், பேசாமல் நில்லு. இவங்க ஏதோ மலேசியாவிலேருந்து பணம் வந்திருக்குன்னு சொன்னாங்களே, அது எந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ரோகிணி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அடுத்ததா ஷோரூம் எப்படி இவங்க திடீர்னு வச்சாங்க, அப்பாவோட பென்ஷன் பணத்தை இவன் தூக்கிட்டு ஓனால, இவன் படித்த முட்டாள் யாரோ ஒரு பொண்ணு தூக்கிட்டு போச்சுல்ல, அந்த பொண்ணு திரும்ப இந்த ஊருக்கு வரவே வராதுன்னு இவங்க சொன்னாங்க. ஆனால் அந்த பொண்ணு திரும்ப வந்திருக்கு. இவங்க பிரச்சனை பண்ணி வட்டி போட்டு 3 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கி 30 லட்ச ரூபாயை வாங்கிட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ரோகிணி இருந்துட்டு, இந்த முத்துக்கு எப்படியோ எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, ஆனால் அவங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, இதை வச்சு நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இருந்துட்டு, முத்து உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு தேவை இவரை அவமானப்படுத்தணும், அவ்வளோதானே, அவமானப்படுத்திட்டீங்களே, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, எங்களை பார்த்து யாரும் பணம் கொடுக்கவும் இல்லை, நாங்கள் அதை வாங்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லவும், சரி நான் சொல்கிறத நம்ப மாட்டீங்க, உங்ககிட்ட இருந்த பணத்தை வாங்கிட்டு திரும்ப கொடுத்தாங்களே அவங்க சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, யாரை இருக்கும், ஒருவேளை ஜீவாவா, கண்டிப்பாக அவங்களாம் இங்கே வந்திருக்க மாட்டா. அதுக்கடுத்து தான் முத்து வந்து ஜீவாவை கூப்பிடுறாங்க. ஜீவாவை பார்த்த உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க, உங்கள் பையன் சரியான படித்த முட்டாள், அவன் பெற்றவங்க கிட்டே இருந்தே பணத்தை திருடலான்னு முயற்சி பண்ணவன், அதனால தான் அந்த கோவத்தில் தான் நான் அவங்ககிட்ட இருந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்போ அதுக்கான பணத்தை வட்டி முதலுமா நான் திருப்பி கொடுத்துருக்கேன். என்னதான் பணம் திரும்ப கொடுத்துருந்தாலையும் நான் செஞ்சது என்றைக்குமே சரியாகாது, அதனால் எல்லாரையும் நான் மன்னிச்சிடுங்க. இவங்க அதுக்கான ஆதாரம் இங்கே பாருங்கள், முத்து கூட ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டிருக்காரு, ஆனால் அந்த விஷயம் அவருக்கு தெரியாது. அதே மாதிரி என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா ஆதாரத்தையும் சொல்கிறாங்க. விஜய் இருந்துட்டு இவ சொல்கிறது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சட்டையை பிடிச்சி கேட்கவும், ஆமாம்மா ரோகிணிக்கு இந்த விஷயம் தெரியும், ரோகிணி தான் ஐடியா கொடுத்தா, அதே மாதிரி ஷோரூம் வைக்கவும் ஐடியா கொடுத்தது ரோகிணி தான், என்னை விட்டுருங்கம்மா அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க. என்னடா இது வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இப்போ வசமாக மாட்டிக்கிட்டாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.